அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது இந்த பங்குனி மாதம் ஜோதிடம் இந்த ஒரு மாத சிறப்புகள் பற்றி பேச போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பங்குனி 1 மார்ச் 15 தேதி, இங்கே ஆங்கிலத்துக்கு மார்ச் 15ஆம் தேதி, பங்குனி 1ஆம் தேதி முதல் பங்குனி 30 வரை இந்த ஒரு மாத காலம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக மேசராசின்னு பார்க்கும்போது அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரை இருக்கும். அந்த நட்சத்திர பிறந்தவங்க தான் இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும், இந்த பங்குனி மாதம் முழுவதும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்க்க போனால் பொதுவாகவே உங்களுக்கு இப்போ ஆங்கில தேதி மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆடுறது. நம்ம இப்போ 15ஆம் தேதி தான் பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு 6ஆம் தேதியே சனி பயிற்சி ஆடுது. அப்படி இருக்கும்போது மேசத்துக்கு சனி பயிற்சி ஆகி 12ஆம் இடத்துல வந்துடும். விரையாதிபதி வீட்டில் சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு மீனவத்தில் 12ஆம் இடத்துல வந்துடும் சனி. அப்போ உங்களுக்கு 7 சனி ஆரம்பமாகிட்டே இருக்குது. 7 சனி நடக்குதுன்னு ஆரம்பம். அப்போ என்ன பண்ணும் மேசராசி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, 12 சனி இருந்தாலும் 3ஆம் பார்வையை குடும்பஸ்தானத்தை பார்க்கும். மேசராசிக்கு 3ஆம் பார்வை 2ஆம் இடத்துமான குடும்பஸ்தானத்தையும் சனி பார்க்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி 5ஆம் இடத்தாதிபதி சூரியன் அந்த மாதம் முழுவதுமே 12 சஞ்சாரம் செய்வார். சனியும் 12 இருப்பார், சூரியனும் ஒரு மாத காலம் உங்களுக்கு 12 இருப்பார். அப்போ இந்த மேசராசி பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த மாதத்தில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். பங்குனி மாதம் பொறுத்த வரைக்கும் அப்பாவின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மேசராசி அன்பர்களுக்கு அப்பாவின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12ஆம் இடத்தில் விரையாதிபதி இடத்துல வந்துடுவார். அதுவும் சனியும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. அது எப்போ அப்படின்னா 3ஆம் முறை குடும்பஸ்தானத்தை பார்க்கும். அப்போது குடும்பத்தில் அப்பா இருந்தாங்கன்னா, வயசானவங்க இருந்தாங்கன்னா, அவங்க உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அது இல்லாமல் அவங்க உடல்நிலையத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ சின்ன வயதுக்காரங்களாம் இருக்கான்னு வச்சுக்கோ, குடும்பத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனியும் சூரியன் சஞ்சனம் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அப்பா மகனுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். படிக்கிற பசங்களாக இருந்தாலும் படிக்க மாட்டேங்கிறான்னு அப்பா சத்தம் போடுவார், இவன் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள், உறவு ரீதியாக சில பிரச்சனைகள், சொத்து ரீதியான பிரச்சனைகள், இப்படியெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நாங்கள் இப்போ பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லிட்டு வர்றோம். அவங்க ஜாதகத்தை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும். நாங்கள் இப்போ சொல்கிறது, இந்த ராசி இந்த பேச்சான இங்கே வந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்தாதிபதி இங்கே வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொதுவான கருத்து தான் நம்ம சொல்கிறோம். மேசராசிக்கு குடும்ப ரீதியான செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு 5000 ஆகுதுன்னா இப்போ 2000 எக்ஸ்ட்ரா கூடவே போகும். ஏன்னா விரையாதத்துலேருந்து நேர சனி குடும்பத்தில் பார்வை பார்க்குறது இல்லையா, அதனால் குடும்பத்தின் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் தேவையில்லாமல் மேசராசி அன்பர்கள் வெளியில் கடன் வாங்குறதோ, இல்லை உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு வெளியில் கொடுக்குறதோ, இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 2ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதிகப்படியாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. படிப்புன்னு சொன்ன போனால் இப்போதைக்கு மேசராசிலேருந்து படிக்கலாம் யாராவது குழந்தைங்க இருக்கான்னு வச்சுங்க, இந்த படிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அதாவது படித்து மறந்து விடுவாங்க. ஏன்னா படிப்பு கிரகமான 2ஆம் இடத்துக்கு சனி 3ஆம் பார்வையை பார்ப்பார். அதனால் படித்தும் அவங்களுக்கு சில இடத்துலலாம் மறந்து போயிடுவார். இப்போ சமீபத்தில் இப்போ குழந்தைங்க 10வது +2ல எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சனி அவங்களுக்கு 3ஆம் பார்வையாக பார்க்குறா இல்லையா, வாக்குஸ்தானத்தை. அந்த மாதிரி பார்க்கும்போது படிப்பு சம்மந்தமான கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 12ல் சஞ்சாரம் செய்கிறார். அது ஒரு விரயஸ்தானத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் அவரும் 12ல் வந்துடுறார். இப்போ எல்லாமே உங்களுக்கு 12ல் வர்றதுனால இந்த மாதம் கொஞ்சம் அதிகப்படி கவனம் தேவை. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் அவரும் உங்களுக்கு 12ல் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதத்தில். அப்போ சுக்கிரனுங்கிறது என்ன, மனைவி கிரகம், கணவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வர்றதுக்குன்னு ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் இப்படி சொல்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது பொதுவான கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம்.
இந்த அமைப்பு இப்படி இருந்தால் இந்த மாதத்துக்கு பிறகு கிரகங்களால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஆயுள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் உங்களுக்கு சுத்தமாக தான் இருக்குது. 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா 11 இருக்குது லாபஸ்தானத்தில் சனி வீட்டில். அதனால் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் வேண்டியதில்லை. ஏன்னா ஆயுள்காரர்கள் வீட்டிலே இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ரீதியாகவும் பணத்தின் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கவனத்தை செலுத்துங்க. வீட்டில் வந்து அப்பா அம்மா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல் முறையை நீங்கள் பார்த்துங்க. பொதுவாக இந்த மாதம் பங்குனி மாதம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 2 நாளும் கடைசி 2 நாளும் மாதத்தில் கடைசி 2 நாளும் உங்களுக்கு அதிக கவனம் தேவை. என்ன சந்திராஷ்டமம் இல்லையா, அதில் உங்களுக்கு அதிக கவனம் தேவை. பொதுவாக மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு இல்லை, இந்த வருஷமே பார்த்துக்கலாம். இந்த மேசராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா 2.5 வருஷம் வந்து சனி வந்து விரயத்துலேருந்து 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தில் கல்வி ஸ்தானத்தில் பார்ப்பார். அப்போ படித்த படிப்பு வந்து எவ்வளோ படித்தாலும் கொஞ்சம் மறதி ஏற்படும். அதனால் அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. கிரக சூழ்நிலை அந்த மாதிரி செய்யும். இது முழுமையே இப்படியே போயிடாது. வருங்காலங்களில் அதாவது நடப்பு திசை வருது இல்லையா, இந்த மாதிரி திசைகள் வரும்போது அது அந்த பாதச்சாரத்தில் மாறும். அப்போ வந்து இயற்கையாக மாறிட்டே வரும். ஒரு 10 நாள் 15 நாள் நல்லாயிருக்கும், ஒரு 15 நாள் சுமாராக இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகப்படி கவனங்கள் தேவை. செலவுகள் மிகவும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கவும். தேவையில்லாத செலவு செய்ய வேண்டாம். உடல் ரீதியாக சாப்பாட்டு ரீதியாகலாம் கவனமாக இருங்க. அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை நல்லா பார்த்துக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் வந்து முடிந்த வரைக்கும் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா டெய்லி போய் வழிபாடு பண்ணுங்கள். 7.5 வருஷம் சனி தசை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு காரியத்துக்கு காலைல போகிறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இல்லை எந்த ஒர்க்கு பார்த்தாலும் சரி, போய் முதல்ல பிள்ளையார ஒரு தரிசனம் பண்ணிட்டு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு அவர்கிட்ட ஒரு தரிசனம் பண்ணிட்டு போங்க. இது 7.5 வருஷம் தொடர்ந்து இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால் எப்போ போனாலும் முடிஞ்ச வரைக்கும் இல்லை வீட்டிலே ஒரு விநாயகர் படம் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு வழிபாட்டு பண்ணி போங்க. எந்த தடங்களும் வராது. பங்குனி மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதிகப்படி கவனம் தேவை. உங்களுக்கு வந்து சனி பேச்சில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் விரைவாக நான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆதரவு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.